ஹலோ எவ்ரிஒன். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸில் எப்படி தமிழ் சென்டென்சஸ், அதாவது அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய வெரி சிம்பிள் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த இதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு 20-25 சென்டென்சஸ் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு தட். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து, நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்போம். ஸோ அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்குறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கேன் யூ ஹியர் மீ, கேன் யூ ஹியர் மீ அப்படின்னாக்க நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா அப்படின்னு அர்த்தம். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், சத்தமாக பேசு. ஸோ நீ பேசுகிறது எனக்கு கேட்கல, சத்தமாக பேசுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறதுன்னு பார்ப்போம். ஸ்பீக் அலவுட், ஸ்பீக் அலவுட் அப்படின்னாக்க சத்தமாக பேசு அப்படின்னு அர்த்தம். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், முணுமுணுக்காத. ஏதாவது பேசணும் அப்படின்னா முணுமுணுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் கிரம்பிள், டோன்ட் கிரம்பிள் அப்படின்னு சொன்னாக்க முணுமுணுக்காத அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்கள், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், என்ன சாப்பிட்ட அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா வாட் டிட் யூ ஈட், வாட் டிட் யூ ஈட் அப்படின்னா என்ன சாப்பிட்ட அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும் அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா ஐ வாண்ட் மோர், ஐ வாண்ட் மோர் அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், உன் வாட்ஸ்அப் நம்பர் என்ன, அது கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்றத பார்ப்போம். கிவ் மீ யுவர் வாட்ஸ்அப் நம்பர், கிவ் மீ யுவர் வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்றது உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஒரு கப் டீ குடிக்க போகலாமா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு பார்ப்போம். ஷால் வி கோ ஃபார் ஏ கப் ஆஃப் டீ, ஷால் வி கோ ஃபார் ஏ கப் ஆஃப் டீ அப்படின்னாக்க ஒரு கப் டீ குடிக்க போகலாமா, ஒரு டீ பிரேக் போகலாமா நம்ம கேட்குறோம்ல, அதுக்கு இந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், உன்னோட நோட்டை கொண்டு வா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, யார்ட்டையாவது உன் நோட் கொண்டு வா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கலான்னா பிரிங் யுவர் நோட் புக், பிரிங் யுவர் நோட் புக் அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். அதே போல் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ரொம்ப சாப்பிடாத, ரொம்ப சாப்பிடாத நம்ம கேட்குறதுக்கு டோன்ட் ஓவர் ஈட், டோன்ட் ஓவர் ஈட் அப்படின்னா ரொம்ப சாப்பிடாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், உன்னோட மேக்ஸ் கிளாஸ் எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா ஹவ் வாஸ் யுவர் மேக்ஸ் கிளாஸ். அது ஏதாவது வேறு கிளாஸாக இருந்தால் கூட சயின்ஸ் கிளாஸ், இதே போல் இங்கிலீஷ் கிளாஸை வந்து நம்ம சென்டென்ஸை வந்து மாற்றி எழுதிக்கலாம். ஹவ் வாஸ் யுவர் இங்கிலீஷ் கிளாஸ், ஹவ் வாஸ் யுவர் சயின்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், வெளியில் தூறல் போடுற மாதிரி இருக்குது, ஸோ மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அந்த தூறலுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் ட்ரிஸ்லிங் அவுட் தேர், இட்ஸ் ட்ரிஸ்லிங் அவுட் தேர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஒருவேளை நல்லா மழை பெய்யுது அப்படின்னா மழை பெய்யுது அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இட்ஸ் ரைனிங். ஸோ ட்ரிஸ்லிங் அப்படின்னா வேறு, ரைனிங் அப்படின்னா அது வேறு. ஸோ இட்ஸ் ரைனிங் அப்படின்னா மழை பெய்யுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், எனக்கு ஒரு கிளாஸ் பால் கொண்டு வா, எனக்கு ஒரு கிளாஸ் பால் கொண்டு வா அப்படின்றத எப்படி கேட்கலாம் அப்படின்னா பிரிங் மீ எ கிளாஸ் ஆஃப் மில்க், பிரிங் மீ எ கிளாஸ் ஆஃப் மில்க் அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இன்றைக்கி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா த சன் இஸ் டூ ஹாட் டுடே, த சன் இஸ் டூ ஹாட் டுடே அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், தொடர்ந்து செய், நீ செய்கிற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படின்றவங்கள, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா கீப் இட் அப், கீப் இட் அப் அப்படின்னாக்க தொடர்ந்து செய் அப்படின்னு அர்த்தம். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், உன் விருப்பம் போல் செய்ப்பா, உன் விருப்பம் போல் அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா அஸ் யூ லைக், அஸ் யூ லைக். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், பரவாயில்லப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, பரவாயில்லை அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா நாட் பேட், நாட் பேட் அப்படின்னாக்க பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், கொஞ்சம் நகருங்க. ஸோ ஒரு கூட்டத்தில் இருப்போம், அதை எப்படி நம்ம அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நகருங்க அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா மூவ் அ பிட், மூவ் அ பிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், எனக்கு புரிஞ்சிடுச்சு, எனக்கு புரிந்து விட்டது அப்படின்னு நம்ம வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டுட், ஐ அண்டர்ஸ்டுட் அப்படின்னா எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இந்த வீடு வாடகைக்கு விடப்படும்,
நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து வாடகைக்கு விடப்படும் அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் பார்ப்போம் அப்படின்னா டூ லேட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இது நம்ம வந்து கடைக்கு அதிகமாக போகும்போது இந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது எவ்வளோப்பா, இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, இது எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு ஹவு மச் இஸ் இட் அப்படின்னு நம்ம வந்து இந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வேறு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வாட் எல்ஸ் அப்படின்ற அந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சீக்கிரம் வா, ஸோ பஸ்ஸுக்கு லேட் ஆகிடுச்சு, சீக்கிரம் வா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு அந்த வேர்டு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஹரி அப் அப்படின்னா சீக்கிரம் வா அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு எல்லாம் தெரியும், அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னா ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஹோம்ஒர்க். இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னாக்க அவன் ரொம்ப சோம்பேறி அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.